ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நாளே நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஏற்கனவே மாமா சொன்னார், இன்னும் ஒரு வாரத்தில் அதுக்கு வேறு ஆள் போட்டுருவாங்க, நான் சொல்கிறப்பே போயிட்டு நீ வேலையில் சேர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மாமாவோட ஃப்ரெண்டு பையன்தான் அந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாரு. அதில் பில்லிங்க்கு தான் வேலைக்கு ஆளுக்கிட்டு இருந்தாங்க. நானும் டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருந்ததுனால சரி ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போகலாம், இப்போதைக்கு மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு. அப்பாவுக்கும் அந்தளவுக்கு வேலை இல்லை, அவரும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஸ்கூல் சவாரி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் எப்படியாச்சும் நம்மளுக்கு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே, நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தேன். அப்புறம் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்துட்டு சரி வேலைக்கு போனால் தான் எதாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்து எங்கள் மாமா கிட்டே கேட்டேன், அம்மாவோட அண்ணன்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் எல்லாரையும் ஓரளவு தெரியும். அவர் சொன்னார், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன் இங்கே பக்கத்தில் தான் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கான், வேணால் நீ சேர்ந்துக்கிறியா, ஏதோ வேலைக்கு ஆள் கேட்டால் என்கிட்ட கூட நேற்று என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தார், எதுவும் தெரிஞ்சால் வேலைக்கு பில்லிங்க்கு ஆள் சொல்கிறீங்களா, படித்த பிள்ளைங்களா இருந்தால் நல்லாயிருக்கும், பையன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கான், 2 பேர் வேலை பார்க்குறாங்க, இன்னும் 2 பேர் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சரி, ஓகே, நம்மளுக்கும் இப்போதைக்கு வேலை இல்லைங்கிறதுனால நான் அம்மாக்கிட்ட கேட்டேன், உன் இஷ்டம்மா, உனக்கு பிடிச்சிருந்தா போ, இப்போ பிடிக்கலன்னா இரு, எங்களுக்காக வீட்டு ஃபேமிலிக்காக போகிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது, முடியாமல் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எது நடந்தாலும் நடக்கட்டும், உடம்பு நல்லா இருக்குது நல்லா இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போனால் தான் அங்கே எப்படி சூழ்நிலை என்னங்கிறது நமக்கு தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த நாள் மாமா சொன்ன மாதிரி 2 நாள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்ததுலேயே போயிடுச்சு. அவர் சொன்னார் ஃபோன் பண்ணி, வெறும் 1 வாரத்தில் ஆள் எடுத்துருவாங்களாம், அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்கன்னா இது பண்ண முடியாதும்மா, நீ வேணால் போகிறதா இருந்தால் இப்போயே போயிட்டு என் பேரை சொல்லிவிட்டு சேர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு எனக்கும் அது நல்ல யோசனையாக தான் தோணுச்சு. சரி, நம்மளுக்கு கிடைக்கிறப்பயே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால நான் சரின்னு சொல்லிட்டு போனேன். போனப்போ அவங்களோட பையன்தான் இருந்தார். யாரும்மா என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் வேலைக்கு சொன்னீங்களாமே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாமா பேரை சொன்னேன். ஆமாம் ஆமாம்மா, அப்பா சொன்னார் இது மாதிரின்னு சொல்லிவிட்டு, அவங்க தங்கச்சி பொண்ணா நீங்கள் அப்படின்னோடனே ஓகேம்மா, இதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், ஆரம்பித்து 1 மாதம் ஆக போகுது சூப்பர் மார்க்கெட் ஆரம்பித்து. ஏற்கனவே இந்த ஏரியாவில் உள்ளவங்க தான் 2 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் 8:30 மணிக்கெலாம் வந்துடணும், ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் இருந்தால் போதும். 6 மணிக்கு அப்புறம் நான் நைட்டு 10 மணி வரைக்கும் நான் இருப்பேன் கடையில். நான் வேறு இடத்துல வேலை பார்க்குறனால இதை ஒரு அடிஷ்னலான ஒரு இதாக பிஸ்னஸ் மாதிரி தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் பிக்கப் ஆனவொன்னே தான் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விவரத்தையும் அவர் சொன்னார். அப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் கேட்டார். ஏன் 3 மாதமாக ஏன் வேலைக்கு போகலை, காலேஜ்லலாம் ஒன்றும் ப்ளேஸ் ஆகலை அப்படின்னு கேட்டார். இல்லை சார், 2 கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன், ஆனால் இங்கேருந்து 2 ஹவர்ஸ் ட்ராவல் சார் அது, வீட்டுக்கு கேபெல்லாம் கிடையாது, நான் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாங்குகிற சம்பளத்தை ஹாஸ்டல்லையும் கொடுக்க முடியாது, 15,000 சம்பளத்தில் 5,000 போயிட்டு நம்ம போயிட்டு வர ட்ராவல் இதெல்லாம் இருக்குல்ல சார் அப்படின்னோடனே, இதுனால் எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் பக்கத்தில் தான், ஒரு ஸ்டாப்பிங் தான், பஸ்ஸில் இறங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சேல்ரி 9,000 ஸ்டார்டிங் கொடுக்குறோமா, போக போக பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, ஓகே, ஏதோ ஒரு இது நம்மளுக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஒரு வேலையுமே பார்க்காம இருக்கிறப்போ ஒரு வேலை கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் முதல்ல ஒரு வேலை கிடைக்கிறப்ப நம்மளுக்கு
அது ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வர பகுதியில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக்